டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு இந்த சேரீன் இப்போது ஒரு 20 நிமிஷம் தான் ஒரு தியானம் பண்ண சொன்னேன். 20 நிமிஷம் தான் தியானம் பண்ணாங்க. அந்த 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபேமிலி திடீர்னு வந்தாங்க. அந்த ஃபேமிலி வந்த உடனே அந்த ஃபேமிலியை பற்றி இவங்க என்னென்ன சொன்னாங்க, அதை எப்படி சொன்னாங்க, அப்புறம் வந்தவங்கள ட்ரெஸ் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு இப்போ பார்ப்போம். உனக்கு பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை பேர்? 2. ஓகே. அவர் ஆணா பெண்? ஒரு ஆண் ஒரு பெண். வெரி குட், சூப்பர். அவர் ஆண் என்ன சட்டை போட்டிருக்காரு? எல்லோ கலர் சட்டை. ஓகே. ஒரு லைன் வந்து Black கலர். சட்டையில இருக்கிற வேற ஏதாவது இருக்குதாமா? Black கலர் லைன் ஒரு பால், அந்த பாஸ்கெட் பால் மாதிரி ஒரு வலை மாதிரி இருக்கு, அந்த ஒரு பால் நிக்கிற மாதிரி. வெரி குட், பாஸ்கெட் பால் தான் இருக்குதா? ஓகே, கன்ஃபார்ம். இது இப்போ அவங்க கூட யாரோ இருக்காங்க. அவங்க யார் மாதிரி உனக்கு தெரியுது? ஒரு கூட யாரோ இருக்கிறாங்க, அது யார் மாதிரி தெரியுது? ஒரு கேர்ள். அந்த கேர்ளுக்கும் அவருக்கும் என்ன உறவு, என்ன ரிலேஷன் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது? அண்ணன் தங்கச்சி. வெரி குட், சூப்பர். அண்ணன் தங்கச்சி. சரி, உனக்கு முன்னால யாரோ இருக்கிறாங்க. ஒரு அங்கிள் இருக்காங்க. அங்கிள், குட், சூப்பர். ஸ்கேன் பண்ணு, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணு. கையில வரைக்கும். கையில எந்த இடத்துல தெரியுது? இது இந்த இடத்துல மணிக்கட்டுல தெரியுதா? அந்த இடத்துல என்ன தெரியுது உனக்கு? ஒரு சிவப்பு கலர்ல ஒரு லைட் மாதிரி. ஓ, ஒரு சிவப்பு கலர்ல லைட் மாதிரி தெரியுது. அதனால அந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த அங்கிள் என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்கம்மா? ஒயிட் கலர் டி-ஷர்ட், ப்ளூ கலர் பேண்ட், வித்திங்குள்ள ஒரு லைனா போட்டு. பேண்ட் ஷார்ட்ஸ். பேண்ட் மாதிரி தான் இருக்கு. சரி, அந்த அங்கிள் டி-ஷர்ட்ல ஏதாவது லெட்டர்ஸ் இருக்குதா? அந்த டி-ஷர்ட்ல ஏதாவது லெட்டர்ஸ் ஏதாவது? ஒரு 2 அண்ணா இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது. வெரி குட், சூப்பர். வேற யார் இருக்காங்க? ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க? ஒயிட், கிரீன், ஆரஞ்சு, பிங்க், எல்லோ. அவங்க கையை எப்படி வச்சிருக்காங்க? பிளஸ் கிரீன் கை இப்படி வச்சிருக்காங்க. ஓகே, ஓகே, ரைட். வலது கையில என்ன இருக்குது, இடது கையில என்ன இருக்கு? வேற ஏதாவது? வலது கையில வந்து ஒரு கோல்டன் கலர் வளையல் இருக்கு. இடது கையில வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டு. ரைட், கோல்ட் கலர் வளையல் தெரியுது. 2 வளையல். 2 வளையல். வேற மோதிரங்கள் எதுவும் தெரியுதா? ஆமாங்க. சரி. இந்த கையில எங்களுக்குள்ள ஒரு மோதிரம், அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு 2 மோதிரம். சரி. அந்த ஆண்டி என்ன கலர்ல கான்ட்ராஸ்ட் பண்றாங்க? என்ன செப்பல் போட்டுக்கிறாங்க கண்ணா? அந்த ஆண்டில அங்கிளும் என்ன செப்பல்? என்ன செப்பல் போடல. வெரி நல்லா குட், தெரியுமா? சூப்பர். அங்கிளும் போடலையா? அங்கிள் எங்க இருக்கிறாங்க? சரி, ஓகே. ஃபாதர் மதர், அது அண்ணன் தங்கச்சி. இந்த மொத்த 4 பேருக்குள்ள கையில ஏதோ மடிச்சு வச்சிருக்காங்க. 4 பேர்ல கைக்குள்ள ஏதோ மடிச்சு வச்சிருக்கிறாங்க கையில. ஆமா. இந்த ஆன்ட்டி கையில வந்து ரூபா வச்சிருக்காங்க. எவ்வளவு ரூபா? 100 ரூபா. 100 ரூபாய் தெரியுதா? ரைட். சீரியல் நம்பர் சொல்லு. 7 3 7 3 8 738 3 3 1 3 738 313. மஞ்சள் கலர் பேக், ஒரு சின்ன கைப்பை, மஞ்சள் கலர் பேக் யாரோ வச்சிருக்கிறாங்க. அது யார்? ஒரு அங்கிள் வச்சிருக்காங்க. சரி, அந்த அங்கிள் ஒரு மஞ்சள் பை வச்சிருக்காங்கல்ல, ஆமாங்கய்யா. அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு கார்டு, ரெட் கலர்ல ஒரு கார்டு, ஃபுல்லா ரெட் கலர், அப்புறம் நடுவுல வந்து ஒரு விநாயகர் இது மாதிரி இருக்குங்கய்யா. வேற என்னென்ன இருக்கு? ஒரு 200 ரூபீஸ் இருக்குங்கய்யா. வேற காசு இருக்குங்கய்யா. அது இல்லாம வேற என்ன இருக்கு? அது இல்லாம ஒரு பென். என்ன பென்னு? என்ன கலர் பென்? கோல்டன் கலர். வெரி குட். முதல்ல அந்த அண்ணன் வந்தாரு, அந்த ட்ரெஸ்
என்னென்ன கலர்? எல்லோ கலர். எல்லோ, பிளாக், அப்புறம் இந்த பேஸ்கெட் மாதிரி ஒன்று இருக்கு. அதை கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி சொல்ல முடிஞ்சது? நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஆ, எனக்கு தோணுச்சு, நான் நல்லா very good. யோசிச்சதுல அப்படிதான் இன்டியூஸ் பண்ணும், சொல்ல வைக்கும், இல்லைன்னு சொல்லும். ரைட். இந்த ஆன்ட்டி வந்தாங்க, இந்த ஆன்ட்டி ட்ரெஸ் எல்லாம் சொன்னேன், அது எப்படி சொல்ல வச்சது? இந்த கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆழ்மனத்துல போய் யோசிச்சு குட். சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனசு. ரைட். அந்த ஐயா பார்த்தேன், அந்த ஐயாவை ஸ்கேன் பண்ணேன். இந்த மணிக்கட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அது எப்படி சொன்னேன்? எனக்கு அங்கனுக்குள்ள ஒரு ரெட் கை, இப்படி நான் நல்லா யோசிச்சு பார்த்தோம் கைன்னு நான் சொன்னேன். கையில எனக்கு அப்படியே அந்த கை மாதிரி மட்டும் வந்துச்சு. அதுல எனக்கு நான் கண்ணை மூடி இருந்த போது அங்க மட்டும் ஒரு ரெட் கலர்ல இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்காயா? அப்படி ஏதாவது அப்படி ரொம்ப இதா இல்லை, ஓரளவு லேசா லைட்டா. சரி, பரவாயில்ல. ரைட். அப்புறம் இந்த ஆன்ட்டி அந்த கையில அந்த கருப்பு கலர்ல போட்டிருக்காங்க, அந்த பேண்ட் மாதிரி பேண்ட் போட்டிருக்காங்க, இந்த வளையல் போட்டிருக்காங்க சொன்னேன். அது பெர்ஃபெக்ட்டா சொன்னேன். அந்த அங்கிள் டி-ஷர்ட் இப்படி உட்கார்ந்து அது எப்படி பார்த்தது? அதுவும் அப்படியே தெரிஞ்சிச்சு. இந்த பைக்கு உள்ள இவ்வளவு ஜாமான் கிடந்தது, மூடிதான் உள்ள பை கம்ப்ளீட்டா மூடி இருந்தது. ஒன்னொன்னும் தனித்தனியா எப்படி சொல்ல முடிஞ்சது? நான் அந்த பை மாதிரி எனக்கு ஒன்று காமிச்சு, அந்த நான் யோசிக்கும் போது எனக்கு பை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள நான் எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு யோசனை. குட். நான் உட்காந்துருக்கேன், அந்த பை இருக்கு, நான் அதுக்குள்ள இருந்து ஒன்னு ஒன்னா எடுத்து பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுல வந்ததை நான் அப்படியே சொன்னேங்க. சரி. அவங்க இதெல்லாம் சொல்லிட்டேன், கரெக்டா சொல்லிட்டேன். அவங்களுக்கு லேசா கையில வலிச்சாதான் அதையும் உன்னால கரெக்டா சொல்ல முடிஞ்சது. இந்த குழந்தையினுடைய டேலண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கேன் அங்கிள், இப்படி அவ பண்றான்னு. கோடு அதெல்லாம் அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து கட்டில 2 பேர் உட்கார்ந்து, அவர் எழுத்து தான் கேட்டாரு, எழுத்துல 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அது இப்படி உட்காந்துருக்கேன்னு பொசிஷன் இருக்கு பொசிஷன். அது ரியலி சூப்பர். சரி, இன்னைக்கு 5வது நாள் பயிற்சி பண்ற. என்ன கேள்வி கேட்டாலும் டான் 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 பதில் சொல்றேன். வீட்டுல யார் யார் என்ன செய்யறாங்கன்னு எல்லாம் கரெக்டா பதில் சொல்றேன். இதை தவிர வேற என்ன திறமை உங்ககிட்ட இருக்கு? இப்போ யாருக்கா நீங்க ஃபோன் போட்டு கொடுக்குறீங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா நான் ஈஸியா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாமே நான் ஈஸியா சொல்லுவேன். யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அவங்கள நான் ஸ்கேன் பண்ணி உடம்பு நல்லா ஆக்கிடுவேன். ரைட். இவ்வளவு திறமை இருக்கு. நீ என்ன உன்னை மாதிரி மாணவிகளுக்கு நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற? என்னை மாதிரியே எல்லாம் நல்ல திறமையா இருக்கணும். சரி, உன் கூட போட்டிக்கு யாரும் வந்தா என்ன செய்ய முடியும் உன்னால? நான் ஈஸியா வின் ஆயிடுவேன். நான் சவால் விடுறேன், இந்தியா லெவல்லையே என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுப்போம். பாத்தீங்களா, ஒரு குழந்தை இந்தியா லெவல்ல என்னை ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு சவால் விடுது. எவ்வளவு சவால் விடுறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க மேல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை. இப்ப சொல்றேன், இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்ல இருந்த குழந்தைகள் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு நான் கூப்பிடுறேன். இந்த குழந்தைகள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்க கொடுக்கிறோம். இது மாதிரி இன்னும் 4 குழந்தைகளை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய நாங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். அவ்வளவு பேரும் சாதனையாளராக இருக்கிறாங்க. பிசினஸ்ல தோத்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையில தோத்தவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோபமே பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சிட்டாங்க. படிக்காதவங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் நாங்க சரி பண்ணிடுறோம். இந்த ஆழ்மன பயிற்சியில நிறைய சாதனைகள் ஒவ்வொருத்தரும் பண்ணலாம். இந்த பயிற்சி இந்த மாசம் 14ஆம் தேதி செப்டம்பர் 14, 15, 16, 17, 18 5 நாள் நடத்துறோம். நீங்க வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்தலாம். இது மாதிரி உங்க படிப்புலையும் தொழிலையும் எதுல ஜெயிக்கணுமோ அவ்வளவு ஜெயிக்கலாம் இந்த ஆழ்மன பயிற்சியில. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.